லிங்கத்தோட தலையில சிவப்பு கலர்ல கரை இருக்கும். காரணம் என்னன்னா அந்த காலத்துல இந்த லிங்கம் ஏகப்பட்ட அளவுக்கு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குமா. அதுக்காக என்ன பண்ணா அந்த லிங்கத்தை வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அங்கிருந்த பூசாரிகள் சிலர் அந்த லிங்கத்தோட தலையில ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி ஆணியை வச்சு அடிக்கும் பொழுது அது ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த லிங்கம் வளரவும் இல்லை, அந்த ஆணியை எடுக்கவும் இல்லை. அப்ப ஊத்தப்பட்ட அந்த ரத்த கரை தான் இப்போ அந்த லிங்கத்து மேலேயும் லிங்கத்தோட தலைமுறையும் கீழேயும் சிந்தி இருக்கும். அந்த ரத்த கரை நீங்க இப்ப போனீங்களும் பார்க்கலாம். இந்த லிங்கம் யாராலையுமே உருவாக்கப்படல, அதுவா தானா உருவான 133 அடி கொண்ட ஒரு சுயம்பு லிங்கம். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சுயம்பு லிங்கம் இதுதான். இதுக்கு பூஜை பண்றதுக்கு அங்க ஒரு நடைமேடையே போட்டுருங்க. அந்த தாருகாசனுக்கு பாத்தீங்களா, அவனை அழிக்கிறதுக்காக அந்த தேவர்கள்லாம் செஞ்சு தவம் செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த தவம் செஞ்ச இடம் இந்த கோவில் தான். இது இல்லாம அந்த தவம் செஞ்சு தேவர்கள் ஓய்வு எடுக்க தங்கிய இடமும் இதுதான். இது இந்திரனால் கட்டப்பட்ட ஒரு கோவிலா இருக்கு. தாருகாசன் கழுத்துல இருந்த வாயு லிங்கம் ஒன்று இருக்கும். அந்த லிங்கத்தை முருகன் உடைக்கிறாரு. அந்த உடைக்கப்பட்ட லிங்கங்கள் 5 துண்டுகளா போயிடுது. அந்த 5 துண்டுகளும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கிற ஒரு லிங்க கோயிலா மாறுது. அப்படி உருவான ஒரு கோயில் தான் இந்த 133 அடி கொண்ட அமரலிங்கேஸ்வரர் கோவில் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். இந்த 5 லிங்கத்தையும் பஞ்சராமேஸ்வரர்னு சொல்லுவாங்க.